அடிக்கடி ஹோமுக்கு வாங்க. இங்க இருந்து கஷ்டப்படுறது போதும். உங்களுக்கு ஏதாவது இங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா, கிளம்பி வீட்டுக்கு வாங்க. புத்தியின் மூலமா ஒரு நாள் உண்மையிலே மேல போயிடுவோம். ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். உலகமே போய் தான் ஆகணும். அதுக்கு முக்தி தாமம் என்று பெயர். எதா எதாகி தர்மஸ்ய கிளானி, ஆத்மாவுடைய தர்மத்திற்கு கிளானி, இழிவு எப்ப ஏற்படுதோ, சுதர்மம் என்னது? பவித்ரதா, சுகம், சாந்தி. இன்னைக்கு என்ன இருக்கு? உலகம் ஃபுல்லா என்ன இருக்கு? அப்பவித்ரதா, துக்கம், சாந்தி. இதுதான் அதர்மம். தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டிருக்கு. இந்த டைம்ல தான் இறைவன் மீண்டும் அதர்மத்தை அழிச்சு சத்து தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. சத்து தர்மம் அப்படின்றது பவித்ரதா, சுகம், சாந்தி. இது தேவதைகளுக்கு இருந்துச்சு. அது ஸ்தாபனை பண்றதுக்காக காட் இறங்கி இருக்கிறாரு பூலோகத்துல. எப்பெல்லாம் உலகத்துல அதர்மங்கள் அதிகமாயிட்டு தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன். தீய குணங்களை அழிச்சு நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக. சம்பவாமி யுகே யுகே. எந்த யுகத்துல வராரு? சங்கம யுகேன்னு போட்டிருக்கணும். அதுல யுகே யுகேன்னு போட்டாங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் கடவுள் வரணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மத்துக்கு இழிவு ஏற்படவே இல்லை. இப்பதான் ஏற்பட்டிருக்கு. ஒரு கல்பத்துல ஒரு முறை கடவுள் வந்திருக்கிறாரு. முதல்ல நான் ஆத்மான்றதே எனக்கு தெரியாது. எங்க இருந்து என்னோட அப்பா ஞாபகம் இருக்கும். சுய நினைவு இல்லாதவங்களுக்கு அப்பா எப்படி தெரிய போகுது? தெரியுமா? சுய நினைவு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் அப்பா அம்மா எல்லாம் மறந்துடுவாங்க. உங்க பேரை ஞாபகம் இல்லை, எங்க இருந்து அப்பா அம்மாவை ஞாபகம் வச்சுக்க முடியும்? உங்க இதயத்தை பறி கொடுக்கணுமா? அதிகப்படியான அன்பு வைக்கணுமா? என்கிட்ட வைங்க. பற்று வைக்கணுமா? பாசம் வைக்கணுமா? அன்பு வைக்கணுமா? மாஷுக்கு அனைவருடைய நாயகன் வந்திருக்கிறார. மனதை இறைவனிடம் பறிகொடுங்கள். பற்றை இறைவனிடம் செலுத்துங்கள். உள்ளபூர்வமான அன்பை சலோனா சாஜன் சிவ தந்தையிடம் வையுங்கள். என்கிட்ட மட்டும் வைங்க, அப்போதான் நான் தூய்மையாக்குவேன். கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பேரை நினச்சிங்க, 9 நான் 11வது நம்மளையும் நினச்சிங்க, 10ஓட ஒரு 11 நான் கண்டுக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஆத்மா க்ளீன் பண்ணணுமா? என்னை மட்டும்தான் நினைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரோட நினைவில் தான் ஆத்மா தூய்மையாகும். எங்க நீங்கள் மனுஷங்க மேலே வச்ச அன்பு சத்தியத்தில் வைக்காதீங்கன்னு சொன்னேன்னா, இல்லை திரேதாயத்தில் சொன்னேன்னா? தேவதைகள் மேலே வச்சுங்க, பிரச்சனையே இல்லை. அடுத்து துவாபரயுகம் கலியுகத்தில் எவ்வளோ அடிப்பட்டீங்க மனுஷங்க மேலே அன்பு வச்சு. அப்புறமா தானே நம்மளை கூப்பிட்டீங்க. நான் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மனுஷங்க பின்னாடி சுற்றுறீங்க. அதாவது புத்தி போகுது. அது சரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால யார் உள்ளபூர்வமாக என்னை மட்டும் நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் தூய்மைப்படுத்துவேன். டைம் வேறு கம்மியாக இருக்குது. உலகம் மாற்றணும். இப்போ போய் மனுஷங்க மேலே அன்பு செலுத்தலாமா? கொஞ்சம் யோசிங்க. நல்லா இருக்கும் பொழுதே காற்றுள்ள பொழுதே தூற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உடம்புல உயிர் இருக்கும் போதே கடவுளை நினச்சி ஆத்மாவை க்ளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பக்ஷாதாபப்பட வேண்டி வரும். இந்த சில பசங்க இருப்பாங்க, நல்லா படிக்கிற பசங்க தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை அப்படின்னா ஊர் சுற்றுவாங்க. சினிமா அது அதுன்னு ஹோட்டலு அப்படி இப்படின்னு ஊர் சுற்றிட்டு கடைசியில் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க அழுவாங்க. பார்த்தீங்களா? ஒன்றுமே படிக்காதவங்க ஃபெயில் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நல்லா படிக்கிற குவாலிட்டியான சோல் சேர்க்கை சரியில்லைனால ஃபெயில் ஆகிட்டா ஒரு கண்ணீர் வரும். பார்த்தீங்களா? பக்ஷாதாபப்பட்டு ஒரு கண்ணீர் வரும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த கடைசி காலத்தில் கடவுளை நினைக்காம மனுஷங்களை நினச்சி ஏற்கனவே அரைகுறையாக சேர்த்து வச்ச பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அழுவீங்க பாருங்கள். நீங்கன்னா யார் அது மாதிரி வேலை பண்ணாங்களோ அவங்க. அந்த கண்ணில் வரக்கூடிய கண்ணீருக்கு பேர் தாங்க ரத்த கண்ணீர்னு அர்த்தம். கடவுளே நீ கடைச்சி கூட நான் உன்னை நினைக்கலையே அப்படின்னு அழுவாங்க. இங்கே அழுது என்ன பிரயோஜனம்? சஜா காயங்கே, பனிஷ்மெண்ட்டு தர்மராஜ் மூலமாக கிடைக்கும். பதவியும் குறைஞ்சிடும். மேலே போகணுன்னு முடிவாயிடுச்சு. அதோட முக்கியமான விஷயம், இந்த உடம்புல பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. போகிறது தான் போகிறோம். நல்ல முயற்சி பண்ணிட்டு போகலாம்ல. கடவுளை தானே நினைக்க சொல்கிறாரு. நெருப்பிலையாக நடக்க சொல்கிறாரு, இல்லை வானத்தில் நடக்க சொல்கிறாரா? ஒழுங்காக யோகா பண்ணுங்க. கை வேலை செஞ்சாலும் மனசு புத்தியில் இறைவன் இருக்கட்டும். எவ்வளோ மேக்சிமம் புருஷார்த்தம் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். நல்ல முயற்சி பண்ணால் நல்ல பதவி இருக்குது.